அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான ஒரு பதிவு நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பதிவு. என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அமல் சொல்லித்தாங்க. நாங்கள் ஒரு இருப்பில் ஒரு இடத்துல உட்காந்து ஓதி முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு அதற்கான பதில் கிடைக்கணும், ரொம்ப இலகுவா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு திக்ரு போதுமானதா இருக்கும். இந்த ஒரு திக்ர நீங்க மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு, இதனுடைய அர்த்தத்த உணர்ந்து மனனம் செஞ்சு வச்சுக்கிட்டு, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது ஒரு பெரிய தேவை, நடக்காத ஒரு காரியம், தடைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் அல்லது நடக்க வேண்டிய ஒரு காரியம், எனக்கு இந்த நிமிஷம் இந்த இடத்துல எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவசர தேவைகள் இருந்தது அப்படின்னாலும் சரி, ஒரு இடத்துல உட்காந்து இதை 300 முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க. உங்கள் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் நல்ல செய்திக்காக காத்துட்ருக்கீங்க, ஒரு குட் நியூஸுக்காக காத்துட்ருக்கீங்க, ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு திருமண வாழ்க்கை அமையணும், இன்னும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல செய்திக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லா இந்த ஒரு திக்ரு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யா ஜாமியன் நாசி லியோமி லாரைப ஃபீஹி அஜ்மிஅ பைனி வ பைன மாலி இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். சந்தேகமின்றி மனிதர்களை ஒன்று திரட்டக்கூடியவனே, என் செல்வத்துடன் மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையுடன் என்னை இணைத்து வைப்பாயாக. நிச்சயமாக நீயே அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவனாக இருக்கின்றாய். சுபஹானல்லா, எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்க. நம்ம எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஞாபகத்துக்களையும் உள்ளடக்கிய வார்த்தை. வளமான வாழ்க்கை அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருமே தேடுறோம். அது ஏதாவது ஒரு விஷயத்தை தேடுறோம். ஆனால் நம்ம எல்லோருமே சந்தோஷத்துக்காக தான் தேடிட்டு இருக்கோம். எனக்கு இது கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு இது கிடைச்சா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு தான் நம்ம எல்லோருமே ஒவ்வொரு தேடல்களுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்குறோம். அந்த தேடலுக்கான விடை என்ன அப்படின்னா, நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அப்படிப்பட்ட வளமான வாழ்க்கையை, அதுவும் செல்வத்தோட, அதுவும் மகிழ்ச்சியான விஷயத்தோட உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அது மட்டுமல்ல, இதில் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர் இருக்குது. இந்த வார்த்தை போதும் உங்களுடைய நசீபை மாற்றி அமைக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ சமீப காலமாக எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக இருக்குது. எனக்கு எல்லா நிலைகள்லையுமே இந்த வார்த்தையை ஓதணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அல்ஹம்துலில்லா எல்லாமே நல்ல முறையில் நடந்துக்கிட்டும் இருக்குது. உங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அல்ஹம்துலில்லா எப்படி சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. ஏதாவது தேவை இருந்தாலும் சொல்லுங்கள், ஏதாவது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துட்டான் அப்படின்னாலும் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலையும் சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த விஷயம் நலவாக நடக்கணுமோ அந்த விஷயத்துக்காகவும் இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. இந்த வார்த்தை போதும் அத்தனை பொருட்களின் மீதும் சக்தி வாய்ந்தவன் உங்கள் அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கி தருவான். எனவே இந்த ஒரு திக்ரை ஏதாவது ஒரு அவசர தேவைக்கோ அல்லது பெரிய தேவைக்கோ 300 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்க. கண்டிப்பாக இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து சொல்லுங்கள். அப்போ தான் அல்லாஹ் தஆலா உங்களுடைய துவாவை அங்கீகரிப்பான். இதற்கு முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் தரூத இப்ராஹிம் ஸலவாத்தும் 3 முறை ஓதிக்கோங்க, இஸ்திக்ஃபாரை 3 முறை ஓதிக்கோங்க. மனதார அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நம்முடைய ரப்பு நமக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறான், நம்ம கேட்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் போதும். எனவே இந்த ஒரு சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், அதாவது வீட்டு தயாரிப்புகள், ஹெல்த் மிக்ஸ் என்னும் சீயக்காத்தூள், நலங்கு மாவு என்னும் ஃபேஸ் பேக், இந்த மாதிரி வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது ஈமானை அதிகரிக்கக்கூடிய நம் அனைவருடைய வீடுகள்லையும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது நம்ம கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கிதாப் மற்றும் தௌபா கிதாப். இந்த 2 கிதாபும் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது ஆனால் நாங்கள் குரானை தமிழில் முழுக்க ஓதணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அரபி, தமிழ் தர்ஜுமா 3ம் சேர்ந்த குரானை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த குரான் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரான் நம்மக்கிட்ட குறைந்த அளவு தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.